ஹாய். இன்னைக்கு நம்ம வந்து சோமாஸ் பண்ண போறோம். ஸ்வீட். ம். இது எதுக்கு நான் பண்றேன்னா, அதுல ஒரு ஸ்பூன்ல வந்து ஒரு பின்னாடி ஒரு வீல் இருக்கும்ல. அந்த வீலோட வச்ச அந்த ஸ்பூனு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வாங்கிட்டேன். அது வாங்கிட்டனால அதை நான் யூஸ் பண்ணணும். அதுக்காக நான் இதை செய்ய போறேன் இந்த ஸ்வீட்டை. சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளோட ஜோக். சரியா? 3 பேர் உட்கார்ந்து இருந்தாங்களாம். அதுல 3 பேரும் கால் மேலேயே ஆணி விழுந்துருச்சாம். ஆனா 2 பேர் மட்டும் ஆன்னு கத்துனாங்களாம். ஒருத்தன் மட்டும் கத்தவே இல்லையா. ஏன்? ஏன்னா அவன் கால்ல கொட்டினது பிரியாணி. அப்புறம் இன்னொன்னு, ஒருத்தவங்க மீன் குழம்பு வச்சாங்களாம். ஒரே ஸ்வீட்டா இருந்துச்சாம். ஏன்? ஏன்னா அவங்க வச்சது ஜலபி மீன். அதனால ஸ்வீட்டா இருந்தது. சரியா? இப்ப நம்ம வந்து சோமாஸ் பண்றதுக்கு மாவு. இது வந்து மைதா மாவு. இதுல 1 ஸ்பூன் வந்து உப்பு போட்டிருக்கேன். இது வந்து 1/2 கிலோ. இது வந்து ரவா. இது தண்ணியில ஊற வச்சிட்டேன். ஸோ இதுவும் வந்து 1/2 கிலோ. இது எதுக்கு நம்ம இதை சேர்க்கிறோம்னாக்கா, நல்லா கிறிஸ்பா இருக்கிறதுக்கு நிறைய நேரம் இருக்கும். ஒரு 2 நாளாச்சும் 2-3 நாளாச்சும் இருக்கும். ஸோ அதனால இதை நம்ம வந்து இது கூட சேர்த்துருக்கோம். இதுல கொஞ்சம் தண்ணி இருக்கு. இதோடையே வந்து இதை வந்து பிசைய பார்ப்போம். தண்ணி போதுமானதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இதை முடிச்சு வச்சுட்டு நம்ம கிச்சன்ல போயிட்டு இதுக்குள்ள வைக்கிற பூரணம்னு சொல்லுவாங்க அது பேரு. அது வந்து 2-3 டைப்ல பண்ணுவாங்க. நான் எங்க அம்மா எங்க பாட்டி எல்லாம் சொல்லி கொடுத்த மாதிரி குப்பரை தேங்காய், பொட்டுக்கடலை, சீனி, எள்ளெல்லாம் வச்சு ஒரு பூரணம் பண்ண போறேன். ஸோ வாங்க அந்த ஸ்வீட்டை நம்ம பார்க்கலாம். நான் முதல்ல இதை பிசைஞ்சுக்கிறேன். ஆக்சுவலா இந்த மைதால குளூட்டன் இருக்கும். இந்த குளூட்டன் வந்து உடையணும். குளூட்டன் உடைஞ்சாதான் திரட்டுறதுக்கு வரும். இல்லைங்காட்டி நம்ம திரட்டினோம்னா திரும்ப திரும்ப ஒரு மாதிரி சின்ன சின்னதாவே ஆயிடும். ஸோ அந்த குளூட்டன் உடையறதுக்காக இதை நல்லா பிச்சு 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 பிசைஞ்சு விடணும். ஸோ நான் அதை பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு திரும்ப காமிக்கிறேன். சரியா? ஸோ நம்ம இதுக்கு இந்த ரவாயில தண்ணி நான் ஊற்றி வச்சிருந்தேன் இல்லையா, அது ஊறி போயிருந்தது. அதை வந்து இந்த மைதா கூட போட்டு நான் மிக்ஸ் பண்ணினேன். அதோட தண்ணியே இதுக்கு வந்து போதுமானதா இருந்துச்சு. இதை நல்லா நான் வந்து ஒரு 15 நிமிஷம் பிசைஞ்சு விட்டுருக்கேன். ஸோ இது கிட்டத்தட்ட இப்போ வந்து பிச்சா வர மாதிரி இருக்கு. ஏன்னா இதில் இப்போ நிறைய குளூட்டன் இருந்ததுன்னா அது வராது. ஸோ அந்த குளூட்டன்றது அந்த மைதா மாவோட ஒரு ஹார்டான தன்மை. இது வந்து இதே கோதுமையில அது இருக்காது. மைதா கொஞ்சம் கஷ்டம். எனக்கெல்லாம் கரெக்டா வராது. சரிங்களா? இப்ப அடுத்தது வந்து நம்ம பூரணம் பார்த்துருவோம். ஸோ இப்போ நம்ம வந்து பூரணம் செய்ய போறோம். இது வந்து கொப்பரை தேங்காய். இது வந்து ஒரு புல் தேங்காய் பெருசு. இதை போட்டு கொஞ்சம் வதக்கிக்குவோம். இந்த தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து மாட்டிக்கலாம். இது கூட எள்ளு, ஒரு 50 கிராம் போட்டிருக்கேன் நான். ஸோ எள்ளு வந்து சீக்கிரமா வெடிச்சிடும். எள்ளு இப்ப நல்லா வெடிச்சிச்சு. இதை எடுத்துக்கலாம். நீங்க கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எது வேணாலும் போட்டுக்கலாம். பட் கருப்பு ரொம்ப பெஸ்ட். இப்ப பொட்டுக்கடலை, இது வந்து 1/4 கிலோ வச்சிருக்கேன். இது அப்படியே சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1 2 3 4 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பட்டு மாதிரி சொல்றேன்ல. ஆமா.
இப்போ நம்ம இறக்க போகிறோம். இது கூட கொஞ்சம் சால்ட், அப்புறம் இது கூட வந்து ஒரு அரைலேருந்து 3/4 டம்ளர் சீனி தான் போடணும், வெல்லம் போடக்கூடாது, நல்லா வராது. இப்போ இதையும் எடுத்து இது கூட ஆற வச்சுட்டு மிக்சியில் பொடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் அங்கே போய் காமிக்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு குட்டி பால் எடுத்துக்கலாம். என் கைக்கு இது வந்து சரியா இருக்கு. இப்போ இதுல ரவா மிக்ஸ் பண்ணி இருக்கறனால உங்களுக்கு திரட்டும் போது ஈஸியா வருது பாருங்க. இல்லைன்னா அப்படியே சுருண்டு சுருண்டு வந்துடும். இந்த இப்பயே பாருங்களேன், சுருளுது இல்லையா? இது வந்து இந்த கொஞ்ச நேரம் ஊற விட்டனாலையும் ரவா போட்டனாலையும் உங்களுக்கு நல்லா வருது. இப்போ இதுக்குள்ள பூரணம் வைக்கணும். இருங்க அப்படியே உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதை போட்டுட்டு நான் ஒரு 5 வந்து திரட்டி வச்சிருக்கேன். இப்ப இதுக்குள்ள இந்த பூரணத்தை வைக்கணும். இதுதான் அந்த நவீன மெஷின் ஸ்பூன். எனக்கு சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் ஏதோ சாப்பிட்னா கூட இந்த ஸ்பூன் தான் எடுத்துக்குவேன். இது எதுக்குன்னா இது அள்ளுறதுக்கு. நிறையவே வச்சுக்குவோம். தண்ணிய வந்து கொஞ்சம் தொட்டுக்கணும். தொட்டுட்டு பண்ணிட்டு இப்படி ஒட்டிடுறீங்களா? ஆக்சுவலா இதை இப்படியே போடலாம். நான் வாங்கிட்டேன்ல, அதனால நான் இதை பண்ணுவேன். இவ்வளவு அழகா இருக்குல்ல? அப்படியே வரும்பு வரும்பா இருக்கும் இந்த சைட்ல எல்லாம். நான் இன்னொன்னு பண்ணிட்டு இருக்கேன். அள்ளுறோம், வைக்கிறோம், ஒட்டுறோம், மூடுறோம், வெட்டுறோம். அவ்வளவுதான். இன்னொன்னு பண்றேன். கொஞ்சம் பார்த்து ஒட்டுங்க. இது ஓப்பன் ஆச்சுன்னா அப்படி எண்ணெயே ரொம்ப வீணா போயிடும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இல்லையா? ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம்.
இது எல்லாத்தையும் நான் போட்டு அப்புறமா எடுத்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.